ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பாடம் 2 சொல்லாதே சொல்லாதே என்ற பாடலை பார்க்க போகிறோம். நீலவானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. குழந்தைகளே, இந்த படத்தை பாருங்கள். பறவை வானில் எவ்வளவு அழகாக பறக்கிறது. அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. நம்மால் பறவை போல பறக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்மிடம் சிறகுகள் கிடையாது. இந்த பாடலின் பொருள் அறியலாமா? வானத்திற்கு எல்லையே கிடையாது. வானம் நீண்டு இருக்கும். பறவையிடம் உன்னால் பறக்க முடியாது என்று சொன்னால் கேட்குமா? கேட்காது. பறவைகள் ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு பருவநிலைக்கேற்றவாறு செல்லும். நம் தமிழ்நாட்டில் உள்ள வேடந்தாங்கலில் சரணாலயத்திற்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் வெளிநாட்டு பறவைகள் வரும். ஒவ்வொரு பறவையும் வெவ்வேறு நிறங்கள் கொண்டு இருக்கும். இவற்றை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நீங்கள் குடும்பத்துடன் வேடந்தாங்கலுக்கு சென்று பார்த்து மகிழலாம். அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. இப்பாடலில் பொருள் அறியலாமா? காடு எப்படி இருக்கும் என்று குழந்தைகளே உங்களுக்கு தெரியுமா? காடு இருட்டாக இருக்கும். ஆங்காங்கே குட்டைகள் காணப்படும். நிறைய மரங்கள் இருக்கும். கரடியிடம் போய் காடு இருட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அங்கே இங்கே போகக்கூடாது என்று சொன்னால் கேட்குமா? கேட்காது. கரடி மட்டுமன்றி எல்லா விலங்குகளும் காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரியும். பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. இப்பாடலின் பொருள் அறியலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் பிடித்தமான இடம் என்றால் கடல். கடல் பெரியதாகவும் ஆழமானதும் கூட. அந்த ஆழ்கடலுக்குள்ளே சென்று மீன்கள் நீந்துகின்றன. உலகில் முடியாத செயல் என்று எதுவும் கிடையாது. முயன்றால் சாதிக்க முடியும். கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. இப்பாடலில் பொருள் அறியலாம். அதாவது உங்கள் நண்பர்கள் உங்களிடம் அறிவியல், கணக்கு பாடங்கள் கடினமாக இருக்கு என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக நம்மால் முடியும் என்று சொல்லி ஒன்றாக சேர்ந்து படிக்கும் பொழுது கற்பது எளிமையாகிவிடும். இந்த பாடலின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் நம்மால் முடியாத காரியம் ஏதும் இல்லை, முயன்றால் அனைத்து காரியங்களும் சாதிக்கலாம். பணித்தாள். நீங்கள் அனைவரும் இப்பாடலை பாடி மகிழ்க. நன்றி குழந்தைகளே.